திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்ஸ்டாகிராமில் வந்த போலி வேலையை நம்பி பணம் கட்டி 3 லட்சம் வரை இழந்த பெண் பணத்தை மீட்டுத் தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பல்லடம் அருகே உள்ள மாணிக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் அபிராமி சமூக வலைதளங்களில் வேலை தேடி வந்துள்ளார். அப்போது செல்போனில் விளம்பரங்களை பார்த்தால் பணம் தருவதாக கூறியுள்ளனர். இதை பார்த்த அபிராமி அந்த வேலைக்கு சேர்ந்து விளம்பரங்களை பார்த்துள்ளார். பின்னர் பணம் கட்டினால் இரட்டிப்பாக பணம் தரப்படும் என ஆசை வார்த்தை கூறியதால் அபிராமியும் குறைந்த தொகையை செலுத்த ஆரம்பித்து சுமார் 3 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் செலுத்திய பணம் திரும்ப வரவில்லை என்பதால் அதிர்ச்சியடைந்த அபிராமி தனது பணத்தை மீட்டுத் தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கூட நான் உட்பட எல்லாமே சொன்னேன். ஆனால் அதில் கூட கொஞ்சம் கூட அவங்க மனசு இறங்கல. கட்டுங்கன்னு கட்ட வச்சு இப்போ என்னை 3 லட்சம் கடனாளி ஆக்கிட்டாங்க. அந்த 3 லட்சம் இப்போ நான் வெளியே கொடுக்கலைன்னா ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனையாக. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மது போதையில் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு படுத்து உறங்கிய நபரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். சாத்தான்குளம் அருகே பூச்சிக்காடு பகுதியில் மது போதையில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அமர்ந்துள்ளார். தொடர்ந்து அவர் இருசக்கர வாகனத்தில் ஏற முயற்சித்தும் முடியாததால் சாலையிலேயே படுத்து உறங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் வந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். கோவை மாவட்டம் உடையம்பாளையம் அருகே மழைக்கு முன்பு வீசிய பலத்த காற்றால் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த தகர ஷீட் பறந்து சென்று மின் கம்பத்தில் தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை மாநகர் மற்றும் ஊரக பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் உடையம்பாளையம் அடுத்த காந்திநகர் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த தகர ஷீட் பறந்து சென்று மின் கம்பத்தில் தொங்கியது. இதையடுத்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோவையில் மாநகராட்சி ஊழியர்கள் 2000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே குப்பைகளை அகற்றுவோம் என கடை உரிமையாளர்களுக்கு நிபந்தனை விதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மசக்காளிப்பாளையம் சாலையில் உள்ள சோபா கடையில் இருந்து குப்பை போடும் இடத்தில் கொட்டப்பட்ட சோஃபா துணி, ஸ்பாஞ்ச், மரக்கழிவுகள் உள்ளிட்ட பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் மீண்டும் சோஃபா கடையின் முன்பு வைத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சோஃபா கடை உரிமையாளர் மாநகராட்சி ஊழியர்களிடம் கேட்டபோது 2000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே குப்பைகளை சேகரிப்போம் என நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் குப்பைகளை சேகரிப்பதில் கூட முறைகேடுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்செந்தூரில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வைகாசி விசாகம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்தனர். இதனால் தூத்துக்குடி சாலை, திருச்செந்தூர், கன்னியாகுமரி சாலை, திருச்செந்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை ஒழுங்கு செய்ய போதிய காவலர்கள் இல்லாததால் நெரிசலில் சிக்க நேரிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே போதையில் கேரள இளைஞர்களை தாக்கிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆம்பூர் அருகே உள்ள கல்குவாரியில் பணிபுரியும் கேரள இளைஞர்கள் உணவு வாங்க சென்றனர். இந்த நிலையில் நமாஸ்மேடு பகுதியில் போதையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் இளைஞர்கள் கேரள இளைஞர்களிடம் தகராறு செய்து அவர்களை தாக்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட கேரள இளைஞர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கூட்டு குடிநீர் குழாய் போடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் 4 மாதங்களுக்கு மேல் மூடப்படாமல் இருப்பதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடையிலிருந்து மெலட்டூரை இணைக்கும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலை அமைந்துள்ளது. தேவராயன்பேட்டை, கோடுகிழி உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன் சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று நிறைவடைந்தது. பணிகள் நிறைவடைந்தும் அந்த பள்ளத்தை மூடாமல் இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 3,69 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு காணிக்கையாக உண்டியலில் பணம், நகை ஆகியவற்றை செலுத்துகின்றனர். இந்த நிலையில்
கடந்த 12 நாட்களாக பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் 3,69,24,866 ரூபாய் ரொக்கம், 991 கிராம் தங்கம், 19,780 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே சொத்து பிரச்சினை தொடர்பாக மனைவி மற்றும் கணவரை சரமாரியாக அடித்து துவைத்த குடும்பத்தினர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வாணியங்குடி பகுதியைச் சேர்ந்த திருமணமான ஜெகனுக்கு அவரது தாய், தந்தை மற்றும் சகோதரிகளிடையே சொத்து பிரச்சினை தொடர்பாக மோதல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஜெகனையும் அவரது மனைவி திவ்யாவையும் ஜெகனின் பெற்றோர், சகோதரிகள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த ஜெகன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜெகனின் மனைவி திவ்யா நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறுமியை கடிக்க வந்த நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் தெற்கு மாட வீதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவரின் மகளை நாய் கடிக்க முயன்றுள்ளது. அப்போது அந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டதால் அவரை விட்டுவிட்டு அருகிலிருந்த பூனையை கடித்துவிட்டு நாய் ஓட்டம் பிடித்துள்ளது. இதையடுத்து பூனைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நாயின் உரிமையாளர்களான ஜெயா மற்றும் அவரது மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கருணாகரன் புகார் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மழையினால் சாலையில் விழுந்த மரத்தை அப்பகுதி மக்களே அகற்றிய அவலம் நிகழ்ந்துள்ளது. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வடவயல் என்ற பகுதியில் சாலையோரம் இருந்த வேங்கி மரம் விழுந்ததால் மின்கம்பி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களே சாலையில் விழுந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். கன்னியாகுமரியில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியது. இதைத் தொடர்ந்து அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒட்டுமொத்த மழைநீரும் வீணாக கடலில் கலக்கும் நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறக்குமாறு விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் மூலம் 17,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் 6வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் 6வது நாளாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள இடிந்தகரை, உவரி, கூத்தன்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களில் 10,000 நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. திருவண்ணாமலையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு விடியா அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. வைகாசி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இருப்பினும் விடியா அரசு கண் துடைப்பிற்காக சிறப்பு பேருந்துகள் என கூறி ஒரு சில பேருந்துகளை மட்டுமே இயக்கியதால் பக்தர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ரயில் நின்றதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே ஏறினர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். உதகையில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதேபோல் பழைய அக்ரஹாரம் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் கோடை சீசனுக்காக உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிமுக ஆட்சியில் நவீன முறையில் கட்டி முடிக்கப்பட்ட காய்கறி சந்தை வணிக வளாகத்தை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. சாலையோர வியாபாரிகளின் ஆக்கிரமிப்பு காரணமாக வாகன ஓட்டிகள், காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நடந்து செல்வதால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்த கனமழையால் வண்டிசோலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோத்தகிரிக்கு செல்லும் நெடுஞ்சாலை வண்டிச்சோலை அருகில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் சாலையின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மண் சரிவில் சிக்கியது. தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் சரிவை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். கோவை மாநகரில் பெய்த கனமழை காரணமாக பந்தயசாலை பகுதியில் இருந்த பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து அவ்வழியே சென்ற தண்ணீர் லாரி மீது விழுந்ததில் லாரியின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காயமடைந்தனர். தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் மரத்தை அப்புறப்படுத்தி லாரிக்குள் சிக்கியிருந்த இருவரையும் பத்திரமாக மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருப்பூர் அருகே 16 டன் தேங்காய் பருப்பை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி தீப்பிடித்து எரிந்து சேதமானது. மயிலாடுதுறை நோக்கி 16 டன் தேங்காய் பருப்புகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி காங்கேயம் அடுத்த நால்ரோடு பகுதியில் தாழ்வாக இருந்த மின்கம்பியில் உரசி தீப்பிடித்துள்ளது. தீ மளமளவென எரிய தொடங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரியும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேங்காய் பருப்புகளும் தீயில் கருகி நாசமானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். திருவண்ணாமலையில் விடிய அரசு போதிய முன்னேற்பாடுகளை செய்யாததால் கிரிவலம் சென்ற பக்தர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். வைகாசி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இந்த நிலையில் விடிய அரசு போதிய காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தாததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணிகளை மேற்கொள்ளாததால் கிரிவல பாதை முழுவதும் குப்பைகள் சிதறி கிடந்தன. தேனியில் உள்ள முக்கிய சாலைகள் குண்டும் குழியுமாக கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக அரண்மனைப்புதூர் பிரிவிலிருந்து மதுரை மற்றும் கம்பம் சாலையில் 100க்கும் மேற்பட்ட பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. சாலைகளில் அதிக அளவில் புழுதி பறந்த நிலையில் தற்போது மழை பெய்து சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவது அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை பொதுமக்கள் புகார் அளித்தும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலில் குளம்போல் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பல்லடம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை நுழைவு வாயில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. இதனால் நோயாளிகள் மற்றும் சிகிச்சைக்கு வருவோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அரசு மருத்துவமனை வளாகத்தில் முறையாக மழைநீர் வடிகால் வசதி அமைக்கவில்லை என்றும் மழைநீர் தேங்குவது தொடர்கதையாகி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பிரம்மகமலம் பூ திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஒரு வீட்டில் பூத்தது. உகார்த்தை நகர் பகுதியைச் சேர்ந்த ரெமி என்பவரின் வீட்டில் அபூர்வ வகையான கள்ளி இனத்தைச் சேர்ந்த பிரம்மகமலம் பூக்கள் நேற்றிரவு மலர்ந்தது. வீட்டில் பூத்த பிரம்மகமலம் பூவை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிசயமாக பார்த்து சென்றனர். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கோயில் திருவிழாவில் ஆட்டை வெட்டி ரத்தத்தை குடித்த பூசாரி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபி அருகே கொளப்பலூரில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் பரன்கிடாய் பூஜை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் நேர்ந்துவிட்ட ஆடுகளை வெட்டி அதன் ரத்தத்தை குடித்த பூசாரி பழனிசாமி வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். இதையடுத்து பூசாரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 1 மாத காலமாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வணிகர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் கடைவீதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து கடந்த 1 மாதமாக தேங்கி நிற்கிறது. இது குறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடைவீதி சாலையின் குறுக்கே 2 சக்கர வாகனங்களை நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாக்கடை பிரச்சனை இருக்குது. இதை நாங்களும் நகராட்சியில் சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் மனு கொடுத்து பார்த்தாச்சு, யாரும் இது பண்ணல. இந்த நேற்றுக்கு நல்ல மழை பெஞ்சதில் தண்ணி அதிகமாகி இப்போ அதிகமாகிடுச்சு. 1 மாதமாகவே இந்த தண்ணி நிற்கிது. இது நாங்கள் சொல்லி பார்க்குறோம். இன்னும் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, பேர் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது க்ளீன் பண்ணாமல் போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் இப்போ
கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணிருக்கோம்.